மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருவோம். 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சால்ட், அதுக்கப்புறமா கரம் மசாலா 1.5 ஸ்பூனா போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியாவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடல மாவு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியா அரைச்சிட்டு அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். லெமன் வந்து ஒரு ஃபுல் லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2 கரண்டி எண்ணெய். அவ்வளவுதான், நம்ம மசாலா எல்லாமே எடுத்துட்டோம். அப்புறம் மசாலா கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மீன் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இரும்பு தோசைக்கல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து மீன் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு ஆயில் சேர்க்கிறோமோ அதே ஆயில்ல தான் வந்து ஃபுல்லா குக் பண்ணி எடுக்க போறேன். அப்புறம் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம். பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நான் வந்து லோ ஃப்ளேம்ல தான் வச்சுட்டு நல்லா குக் பண்றேன். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம குக் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு பைட் எடுக்கிறேன் பாருங்க. மேல வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கு.